நம்ம இன்னைக்கு ஒயிட் வெஜ் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறமா பூரி, ஒயிட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும். இதில் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் தக்காளி கூடவே சேர்த்து உங்களுக்கு விருப்பமான என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு கூட இந்த குருமா பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி வச்சு மட்டும்தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4-5 முந்திரி பருப்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நிலக்கடலை வச்சுருப்போம்ல, பச்சை நிலக்கடலை, அது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் கசகசாவும். கசகசா கிடைக்காத இடங்கள்ல இருக்கீங்கன்னா நீங்கள் கசகசாக்கு பதிலாக பொட்டுக்கடலையோ இல்லை நிலக்கடலையோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா ஒழுங்காக அரைப்படாது. அதனால் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது குருமா நல்ல வாசனையாக நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ண பாருங்கள். நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமே இருக்கட்டும். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் வெஜ் குருமான்றதுனால நம்ம மசாலாஸ் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த மிளகாவோட காரம் மட்டும்தான். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் 4 தக்காளியை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நீங்கள் காய்கறி சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா 2 தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி நம்ம அதிகம் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்போ தான் குருமா வந்து பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நார்மல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் முந்திரி, கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாகவே வரும் குக்காய் வரும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக கமக்கிற ஒயிட் குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான குருமா ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குருமா ரெசிபி பூரி கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட, ஒயிட் ரைஸ் கூடலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. நான் இன்னைக்கு பூரி கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் வெஜ் குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.